friends, welcome back to my channel Why Not Try. So friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீட்ல அன்றாடம் வாங்குற பால்ல இருந்து எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நான் டீடைலா காமிக்க போறேன். So friends, வாங்க வீடியோக்கு போலாம். So நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு 20 minutes நீங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும் வீட்டிலே உங்களுக்கு ஹெல்தியான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும். So friends, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்க. Also follow me in Instagram and Facebook. பாலை கெட்டியாக காய்ச்சி அதை ஆறின பிறகு அந்த பாலையோட கலெக்ட் பண்ணி தினமும் ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வைங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஒரு ஃப்ரீசரில் பத்திரப்படுத்தி வச்சுருங்க. ஸோ அது கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ந்த உடனே அதில் கொஞ்சம் தயிர் கலந்து அதை கிண்டி ஒரு 2 மணி நேரம் விடுங்க. ஸோ இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 10லேருந்து 15 எண்ணம் கலந்து நல்லா அடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கலவையை அப்படியே ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதில் ஐஸ் வாட்டர் கலந்து நல்லா அலம்பி அந்த மேலே அந்த பட்டர் மிதந்து வரும். ஸோ அதை கையால் இந்த மாதிரி பிரித்து எடுத்து அப்படியே உருட்டி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிச்சயமாக ஐஸ் தண்ணி தான் இதில் கலந்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ கலந்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு போலஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. ஸோ அதை பட்டரை அப்படியே உருட்டி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க, அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது பாருங்கள், நான் ஒரு பவுலில் அந்த பட்டர் கம்ப்ளீட்டாக தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டு மிதமான சூட்டில் நீங்கள் உருக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தீ மிதமாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்ருங்க. ஸோ அப்படியே ஒரு 25 நிமிஷம் அப்படியே அந்த மிதமான தீயில் சூடு பண்ணிகிட்டே இருக்கும்போது நெய் பிரிஞ்சு வரும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த நெய் அப்படியே பிரிஞ்சு வரதை பார்க்குறீங்க. ஒரு 35 நிமிஷம் ஆகும்போது இந்த மாதிரி நெய் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது தயாராகிடுச்சு. அந்த நெய் நல்ல ஹனி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதில் லைட்டாக கொதி வருது பாருங்கள். ஸோ நெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சோண்டு முருங்கையில் சேர்த்து ஒரு சிட்டிகை அளவு கல்லுப்பும் சேர்த்துருங்க. அப்போ நெய் நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நெய்யை நீங்கள் எடுத்து இன்னொரு பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி அதை சல்லடை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அன்றாடம் வாங்குகிற பாலை இருந்தே சுத்தமான நெய்யை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பாலை கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ரொம்ப டேஸ்டியான கீயை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். Okay friends, so see you then with another beautiful video. So it's Dr. Sharanu signing off. Bye.